மாதத்திலே உங்கள் வாழ்வின் பள்ளங்கள் நிரப்பப்படும். தலைப்பு உங்கள் வாழ்வின் பள்ளங்கள் சொல்லுங்க. மாசத்துல உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பள்ளங்கள் எஸ்ஐயா 44 வாசிக்கிறோம். பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்பட்டு ஊனலானது சுவையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. பள்ளங்கள் எல்லாம் என்ன செய்வது? உயர்த்தப்பட போகுது. சகல மலைகளும் குன்றுகளும் உயர்ந்திருக்கிற மலைகள் குன்றுகள் தாழ்த்தப்பட போகுது. ஊனலானது சுவையாகப்படுது. கரடு முரடானவை சமமாக்கப்பட போகுது. உங்கள் வாழ்வில் இருக்கிற எல்லா பள்ளங்களும் மேடுகளும் கரடு முரடாமைகள் கொண்டலாமைகள் எல்லாவற்றையும் சரிப்படுத்த போகிறார். அல்லேலூயா. இந்த மார்ச் மாதத்துல உங்களை ஆண்டவர் நல்ல ஒரு வாழ்வை உங்களுக்கு தந்து ஆத்மா வாழ்வது எல்லாவற்றையும் வாழ்க்கை சும்மா இருப்பார் என்று சொல்லுகிற வார்த்தையின்படி எல்லா நிலையிலும் நம்முடைய வாழ்வில் இருக்கிற பள்ளங்களை எல்லாம் நிரப்பி அவர் நம்மை உயர்த்த போகிறார். அல்லேலூயா. உன்னத பாட்டு 2:1 வாசிக்கும் போது நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளில் லீலி புஷ்பமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் பள்ளத்தாக்குகளில் லீலி புஷ்பமாய் இருக்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையின் பள்ளத்தாக்கை ஆண்டவர் உயர்த்த போகிறபடினாலே நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்ற, நானும் என்ன செய்றேன், பள்ளத்தாக்குகள் தான் இருக்கப்பா, நீயும் பள்ளத்தில் தான் இருக்க, நானும் பள்ளத்தில் தான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்றார். நீங்களும் எப்படி இருக்க? பள்ளத்தில் நிறைய பள்ளங்கள் இருக்கு உங்களுக்கு. வாழ்வில் அநேக பள்ளங்களுக்குள் நீங்கள் இருக்கிறீர்கள். இந்த பள்ளங்கள் தானே இயேசுவும் அங்கதான் இருக்கின்றார். இயேசு எங்கதான் இருக்கின்றாரு? நான் மேலே இருக்கலப்பா, நானும் உன்னோட சேர்ந்து பள்ளத்தில் தான் இருக்கிறேன். யோசேப்பின் பாடுகளின் வேலைகளையும் கூட இருந்தார். உங்களோட கூட தான் அவர் இருக்கார். அல்லேலூயா. உங்களுக்கு இருக்கிற பள்ளங்கள் அவருக்கும் இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்றாங்க? லீலி புஷ்பமாய் இருக்கிறேன். எப்படி இருக்க? லீலி புஷ்பமாய் நான் பள்ளத்தாக்கிலே இருக்கிறேன். ஆகவே நீ பயப்படாதே. ஒரு பள்ளம் இருந்துச்சுன்னா நம்ம குப்பையெல்லாம் இருந்துச்சுன்னா அதோட கொட்டுவோம். உங்க வாழ்க்கையில நீங்கள் குப்பையை பள்ளமாய் இருக்கிறீர்கள் என்பதை சாத்தான் அறிந்து குப்பையெல்லாம் உனக்கு போடலாம். என்ன சொன்னால் உங்களுக்கு நிந்தனைகள், அவமானங்கள், பரிகாசங்கள், தூஷணங்கள், உங்களுக்கு விரோதமாய் பல காரியங்கள் உருவாக்கப்படும். சரியா? அந்த அசுத்தங்கள் மத்தியிலே ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு? லீலி புஷ்பமாய் நான் இருக்கிறேன். நீ பள்ளத்திலிருந்து படுகிற பாடுகள் மத்தியிலே, நாற்றங்கள் மத்தியிலே, அசுத்தங்கள் மத்தியிலே, வியாதியில வேதனையில நீ இருக்கிற நிலைமையில நானும் பள்ளத்தாக்கிலே எப்படி உன்னோடு கூட இருந்து உனக்கு லீலி புஷ்பமா இருக்கிறேன். அல்லேலூயா. அதனால அந்த நாற்றத்துல போகிறது. லீலி புஷ்பம் நல்ல வாசனை விடுது. அல்லேலூயா. எல்லா வாசனை வீசுறதுனால எல்லா நாற்றம் போயிடுது, எல்லா அசுத்தம் போயிடுது, அழுக்கெல்லாம் போயிடுது. ஒரு சொல்லுவா. ஆகவே தேவன் நம்மோடு கூட பள்ளத்தாக்கின் வாழ்க்கையில் இருக்கிறார். ஆகவே நாம் பயப்படக்கூடாது. அல்லேலூயா. பள்ளத்தாக்கிலே இருக்கிற ஐயா, நான் பள்ளத்தாக்கில் இருக்கிறேன் நீங்க அநேகம் சொல்லலாம். என்றால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு பாடுகள் துன்பம் வரும். ஆபிரகாமை ஆண்டவரை அழைத்து 25 வருஷம் கழிச்சு தான் ஒரு குழந்தையா இருக்காருன்னா கொடுத்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்களை 430 வருஷம் அடிமைத்தனத்துக்குள்ள வச்சுதான் அப்புறம் என்ன செய்தார்? மீட்டு கொண்டு வந்தார். அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைபிள்ல அநேக பரிசுத்தவான்கள் பல பாடுகளில் இருந்து தான் என்ன செய்யிருக்காங்க, மீண்டு வந்து ரொம்ப பாடுகளுக்குள்ள இருந்து மீண்டு வந்து தான் ஆசீர்வாதங்கள் பெற்றிருக்காங்க. அல்லேலூயா. ஆகவே நான் ஒரு பள்ளத்தாக்கில் கிடக்கிறேனே, என் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் உண்டாகலையே, இன்னும் என் பள்ளம் நிரப்பப்படலையே என்று நீங்கள் ஒருவேளை கவலைப்படலாம், கண்ணீர் வடிக்கலாம்.
இன்றைக்கு மாறும். என்றும் மாறும் எந்த துயரம் என்ற மனமும் ஏங்குகையில் என்று மாறும் எந்த துயரம் என்ற மனமும் ஏங்குகையில் மாறாவின் கசப்பை மதுரமதாகி மாறாவின் கசப்பை மதுரமதாகி மகிழ்ந்த மகிழ்வனையே கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகவும் மாம்சமான யாவரும் அதை ஏகமாய் காண்பார்கள் என்று வாசிக்கிறோம். இந்த 4ஆம் வசனத்திலே பள்ளங்களை உயர்த்தப்படும் மலைகள் குன்றுகள் தாழ்த்தப்படும் சபையாகவும் கடன்முரடானவை சமமாக்கப்படும் என்று சொன்ன தேவன் அவைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா மேடுகள் பள்ளங்கள் கடன்முரடானவை எல்லாவற்றையும் சுவையாக்கி சரிப்படுத்தி நேராக்கி எல்லாத்தையும் படைவெல்லாம் நிறுத்தி இந்த கவர்மெண்ட்ல என்ன செய்றாங்க, இந்த கோணலாம் நேராக்குனாங்க. இந்த பாதைகள் கொண்டெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதை நேராக்கி ரொம்ப மக்கள் சீக்கிரம் போய் சென்றடையணும்னு சொல்லி அந்த வழிகளெல்லாம் சரிப்படுத்தினாங்க. அது மாதிரி இந்த கோணங்களெல்லாம் சுவையாக்கி உங்களை என்ன சொல்றாரு, நிமித்தி சரிப்படுத்தி உங்களை சமமாக்கி ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கிறார். அந்த போனோம், இன்னொரு மேன்மை உண்டாகலையே, இன்னொரு கஷ்டம் தெரியலையே, இன்னொரு கலக்கம் தீங்கலையே, இன்னொரு காரியம் மாறலையே, இன்னும் அப்படியே இருக்குதேன்னு சொல்லி நம்ம கவலைப்படுகிறோம். ஆனா ஆண்டவர் ஏற்ற வரையில நம்ம என்ன செய்றாரு, அது அதை செயல்படுத்தி நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி நம்மை மேன்மையாக வைக்கிறார். மேன்மையாக வைக்கும் போது நம்மை வெறுத்தவர்கள், நம்மை துன்பப்படுத்தினவர்கள், நமக்கு தொலைகள் கொடுத்தவர்கள், நமக்கு வேண்டாம் என்று நம்மை ஒதுக்கினவர்கள் எல்லாரும் என்ன செய்வாங்கம்மா, அதை காண்பார்கள். கலைஞர் உங்களை காண்பார். கண்டு அதை சொல்றாரு, கர்த்தரின் மகிமை உங்களுக்கு வெளியரங்கமாக வரும். வெளியரங்கமாகும். கர்த்தரின் மகிமை உங்களை மூடி இருக்குது, மறைத்திருக்கிறது. அது ஒரு நாளைய வெளியரங்கமாகும். மாத்தாவை பார்த்து சொன்னார், விசுவாசம் தேவ மகிமையை காண்பார். தம்பி லாசரு மகிமையினாலே மூடப்பட்டு கல்லறைக்குள்ள இருக்கிறார். அவனுடைய மகிமை வெளியரங்கமாக போகிறது. ஹல்லேலூயா. உயிர் திறந்து வரும்பொழுது மகிமை வெளியரங்கமாக போகிறது. எல்லாரும் கண்களும் அதை காணப்போகிறது. ஹல்லேலூயா. இயேசுநாதர் வந்தாரு, சாப்பாடு போட்டார், காப்பி கொடுத்தா, டீ கொடுத்தா, வாங்கையான்னு கும்பிட்டு கிடந்தார். என்ன நடந்தது சொல்லி ஜனங்கள் கேட்கிறாரு. மாத்தாள் மரியாதை பார்த்து லாசரு உயிரோடு எழுப்பி அப்படி மகிமையை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். அதுபோல உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவதை பார்த்து மக்கள் ஆச்சரியப்பட போகிறார்கள். ஹல்லேலூயா. வெறுத்தவர்கள், ஒதுக்கினவர்கள், உங்களை நேசிக்காதவர்கள் நேசிக்க போகிறார்கள். உங்களை போடா என்று சொல்லி உங்களை துரத்தினவர்கள் வாங்க என்று சொல்லி உங்களை வரவேற்க போகிறார்கள். சொல்வா, ஆண்டவர் பெரிய காரியங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்வின் பள்ளங்கள் நிரப்பப்பட போகிறது. ஹல்லேலூயா. அதற்கு என்ன வேணும், வாழ்க்கையில் தாழ்மை வேணும். என்ன வேணும்? தாழ்மை உள்ளவர்களை உயர்த்துவார். இல்லையா? ஒரு தம்பி கல்லூரியில் சில விருப்பமாக இருந்தான். அந்த இடமே கிடைக்கல. கடைசியாக ஒரு கல்லூரிக்கு போனான். அங்கேயும் போட்டாங்க. அங்கே நின்றுட்டே இருந்தான். வரமா இருந்தாங்க. அது அந்த பிரின்சிபல் அம்மா அது சொல்லிச்சு, அது இல்லைன்னு சொன்னால் போக அவன் ஜெபம் பண்ணிட்டு போகிறான். அங்கே நின்றான். அவன் நிறைய பேர் வந்துருந்தாங்க. அவன் என்ன செய்தான், அவன் ஜெபம் பண்ணிட்டு நின்று இருந்தான்.
அவர் அந்தம்மா போவா, நான் டிஃபன் சாப்பிட போகிறேப்பா, நான் வந்து 10 மணிக்கு தான் உங்களுக்கு எல்லாமே செய்ய முடியும், அதனால் நான் சாப்பிட போகிறேன், அதுக்குள்ளே யாராவது என்ன செய்யணும், அதுக்குள்ளே இந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணணும், அது எப்படி கிடக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. யாரும் சொல்லலை. அங்கே 10-20 பேர் நிற்காங்க. யாருப்பா நீ செய்ப்பான்னு சொல்லிச்சா சொல்லு. மொத்தமாக பொதுவாக சொல்லிட்டு போயிடுச்சு அந்த அம்மா. யாராவது சுத்தம் பண்ணால் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. இந்த தம்பி உடனே போய் விளக்குமாற போய் எடுத்துகிட்டு வந்து எனக்கு நான் கூட்டி நல்லா சுத்தம் பண்ணிட்டான். ஒரு வேலையை சொல்லுங்க. அந்த அம்மா வந்து பார்த்தது, யார்ப்பா செய்கிறது, ரத்தமா எல்லாம் கிடந்தது, யார் சுத்தம் பண்ணது, இந்த தம்பி தான். அந்த அம்மா முதல் சீட் அந்த அம்மாவுக்கு இளையவையா அந்த பையனுக்கு முதல் சீட்டு கொடுத்து அவனை உள்ள சேர்த்துட்டாங்க. ஒரு வேலையை சொல்லுங்க. தாழ்மை உயர்த்தும். அலையலுயா தாழ்த்தும். தேவ பிள்ளைகள் எப்போதும் தன்னை தாழ்த்துவதில் கவனமாக இருக்கணும். அப்பொழுது அநேகர் உங்களை கண்டு என்ன செய்வார்கள், தேவனை மகிமை அனுப்புவார்கள். தேவ மகிமை உங்கள் மேலே வெளியரங்கமாகவும் வம்சமான யாவும் உங்களை கண்டு தேவனை உயர்த்துவார்கள். யோபின் வாழ்க்கையில் பார்க்கிறோம். யோபு 42:10-11 வாசிக்கிறோம். யோபு முன்னிருந்த எல்லாவற்றையும் பார்க்கிறோம். 2 கர்த்தரவனை ஆசீர்வதித்தார். 11ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் முன்னே அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவனோட போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வரப்பட்ட சகல தீங்கி நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தக்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொண்ணு ஆவணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். பாத்தீங்களா, இந்த யோபை எல்லாரும் வெறுத்து ஒதுக்குனாங்க. இந்த ஆண்டவர் கிடந்தியப்ப என்னப்பா நடந்தது சொல்லி அவங்க எல்லாரும் வெறுத்துட்டாங்க, ஒதுக்கிட்டாங்க. ஒண்ணுமில்லாத போயிட்டான் அப்படின்னு சொல்லி இனிமே நம்மகிட்ட தான் வருவான், நம்மகிட்ட தான் உதவியெல்லாம் கேட்டு வருவான், இவன் இனிமே சேரமா தெரியல, ஒன்று இவன் எழுந்திருக்க மாதிரி தெரியல, படுத்துட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒதுக்கி போயிட்டாங்க. மனைவி கூட ஒதுக்கி போயிட்டா, அழகு கூட இருக்க மாதிரி தெரியல. சகோதர சகோதரியெல்லாம் போயிட்டாங்களாம். சகோதர சகோதரி கொஞ்சம் ஆபத்தில் உதவி செய்யலாம், சகோதரன் வந்திருக்கான்னு சொல்லியிருக்கு. ஆனால் உதவி செய்கிறாங்களா, உதவி தான் கொடுப்பாங்க. அப்போ அவனுக்கு ஆண்டவர் ரெடிப்பான நன்மை கொடுத்து அவனை உயர்த்தும் போது எல்லாம் என்ன செய்றாங்க, எல்லாரும் வர ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் ஒரு தேடி வராங்க. சகோதர சகோதரிகள் எல்லாம் வராங்க. என்ன கொடுத்தாங்களாம், தங்க காசு கொடுத்தாங்களாம், பொண்ணு ஆபரணங்க கொடுத்தாங்களாம். பாருங்க, நாமும் என்ன செய்வோம், எல்லாம் இருக்கும்போது எல்லாரும் யாரும் கொடுத்துருந்தாலும் அந்த லோகத்துக்கு ஒரு பிரயோஜனமாக இருந்துருக்கோம், ஒரு செலவுக்கு ஆகிருக்கும். ஒன்றுமில்லாத செலவு கொடுத்துருக்கோம். எல்லாம் வந்துச்சு, ஆண்டவர் ரெட்டிப்பாக ஆசீர்வதிச்சாரு. அப்போ வந்து கொடுக்கணும். நம்மளும் என்ன செய்யறோம், நிறைய இருக்கும்போது நிறைய செய்யறோம், குறையா இருக்கும்போது குறையா செய்யறோம். நம்மளும் அப்படித்தான் இருப்போம். ஆமா, ஆகவே நாமும் அப்படித்தான் இருக்கிறோம். யோபின் சகோதர சகோதரிகளும் அப்படித்தான் இருந்தாங்க. அப்போ யோபை அந்த மகிமையால் நிரப்பி அவனை வெளியரங்கமாக கொண்டு வரும்போது இவங்க எல்லாரும் பார்க்குறாங்க. எல்லாரும் என்ன செய்யறாங்க, பார்த்து ஒன்றுங்களாம் போயிடுவான்னு நினைச்சோமே, அப்படி இப்படி வருமானு பேசணுமே, நல்லா வந்துட்டான், கடவுள் அவனை மறுபடியும் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டாரு சொல்லி எல்லாம் தேடி ஓடி வராங்க. எழுதுயா யோபு நல்ல மனுஷன், இப்படிலாம் பேசுனீங்களே, என்னை ஒதுக்கி போனீங்க, நான் ஒன்றும் இல்லாமல் இருக்கும்போது எனக்கு உதவி செய்யலைன்னு சொன்னானா, சொல்லாம அவங்களுக்கு ஆதாரம் போட்டு விருந்து வச்சானா. என்ன வச்சானமா, விருந்து வச்சிருக்கான். பாருங்க, அந்த ஜனங்களுக்கும் வெக்கமில்ல மனம் இல்லை, அவன் போய் சாப்பிடலாமா, நம்ம வேதத்தை ஒதுக்கி நம்மளாம் இது பேசணுமே அப்படின்னு சொல்லி நினைக்காம சாப்பிட்றாங்க இல்லையா. அப்படியே அப்படிப்பட்ட சோதனைகள் நமக்கும் வரும். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட பள்ளங்கள்லாம் வரத்தான் செய்யும். ஆண்டவர் பள்ளத்தை உயர்த்துவார். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையின் பள்ளத்தை உயர்த்துவார். முதலாம் 7ஆம் பள்ளத்தாக்கு, முதல் பள்ளத்தாக்கு 7ஆம் பள்ளத்தாக்கு, பயத்தின் பள்ளத்தாக்கு. 1 சாமுவேல் 17:24 என வாசிக்கிறோம். இஸ்ரவேல் எல்லாரும் அந்த மனுஷனை காணும்போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள். அவன் யாரு, கோலியாத்.
அந்த முகத்துக்கு பயந்தாங்களே அவன் யாரு? கோலியாத்து. முகத்துக்கு தான் பயப்படுறாங்க. 17:4 வாசிக்கிறோம். காத்தூரானாகிய கோலியாத்து என்னும் பேருள்ள ஒரு வீரன் என்று நம்ம அதை குறித்து நாம் பார்க்கிறோம். இவன் காலையிலையும் மாலையும் 40 நாள் என்ன செய்யறாங்க? நின்று என்னோட யுத்தத்துக்கு வாங்க, யாராவது ஒருத்தன் வாங்கன்றான். ஒருத்தன் தான் கூப்பிடுறான். எல்லாரும் வாங்க சொல்றாங்க. யாராவது ஒருத்தன் வா, நீயா நானா போட்டு பார்ப்போம். நான் ஜெயித்துட்டா நீங்க எல்லாம் எனக்கு அடிமை, நான் ஜெயித்தா நீங்க ஜெயித்தா நான் உங்களுக்கு அடிமை அப்படின்னு சொல்லு. அப்போ பெலிஸ்தரோட யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது. யுத்தம் 17ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்கள். சவுலும் அவர்களும் அண்ணன் அவர்களும் அண்ணன் தாவீதின் அண்ணன்மார் எல்லாம் சேர்ந்து யுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க பெலிஸ்தரோட. இடையில இவன் வந்து நீர்ந்து இருக்கான். ஏன்னா பலதாங்க இன்னும் ஒருத்தன் வந்து நீந்து சொல்லி சொல்லி கூப்பிட்டு இருக்கான். அப்போ அப்படிப்பட்டதான ஒரு நிலையில மக்கள் வந்து பயப்படுறாங்க. பயத்தின் பள்ளத்தாக்கு. என்ன பயத்தின் பள்ளத்தாக்கு? பயம் வேதனை உள்ளதுன்னு பார்க்குறோம். மக்கள்லாம் பயப்படுறாங்க, ஜனங்கள்லாம் பயப்படுறாங்க. முகத்தை பார்த்து ஓடுறாங்க, முகத்தை பார்த்து ஓடுறாங்க. கோயிலில் நல்லா கும்பிட்டு வாங்கி பொங்கல்லாம் வச்சு கும்பிட்டு இருப்பாங்க. பிள்ளைகள் தனியாக அந்த கோயில்கிட்ட போகும்போது பயப்படும். அந்த பயத்துக்கு என்ன செய்யணும்? வேற கோயில்கிட்ட சந்தோஷமா போவோம், தைரியமா போவோம். இந்த கோயில்கிட்ட பயப்படும். ஆமாம், சமீபம் பண்ணுறாங்க. அது 2 பங்கு வச்சுக்கிட்டு போகிறோமா, அந்த கும்பலாம் வச்சுக்கிட்டு கோயிலுக்கு பிள்ளைகள் பார்த்தா பயப்படுங்க. தாய் கும்பிடுது, பிள்ளை ஆமான்னு கத்துது சாமியை பார்த்து. நம்ம ஏசாமி நல்லவர். சின்ன குழந்தைகளை கூட கையில் எடுத்து ஆசீர்வதிச்சு அணைச்சி தடை விட்டு ஆசீர்வதிச்சாரா. அலையலுயா. ஏசாமியோட பிள்ளைகள் ஓடி ஓடி வரும். அதுதான் இந்த சண்டே ஸ்கூல்லாம் நடத்துகிறோம். அலையலுயா. ஏசு அன்புள்ளவர் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். அலையலுயா. அன்புள்ளவர் இதை நீங்கள் சொல்லிக் கொடுங்க. பிள்ளைகள் எல்லாரும் வருவாங்க. அன்புள்ளவங்க யாரும் இல்லை. அலையலுயா. ஆமா, இயேசுவின் அன்புதான் பெரியது. அந்த அன்பை எல்லாருக்கும் சொல்லணும், எல்லாருக்கும் சொல்லணும். இந்த காத்தூரான கோலியாத்தை கண்டு, அந்த முகத்தை கண்டு பயந்து ஓடி போனார்கள் என்று வாசிக்கிறோம். இந்த அநேக முகங்களை கண்டு நாம் பயப்படுகிறோம். நம்ம புருஷனே கோலியாத்தான் பயப்படுவாங்க. புரியுதாங்க? கோலியாத்தார் அவங்க முகத்தை கண்டு பயப்படணும். சில பிள்ளைகள் புருஷனுக்கு பயப்படும். புருஷன் அடிச்சாலும் விட்டாலும் பயந்து அங்கேயே தான் இருக்கு. அது பிள்ளைகள் இருக்காங்க. இந்த வேறாவூரில் ஊழியம் செய்கிற போது பக்கத்தில் ஒரு வண்டிக்காரப்பா குடிச்சிட்டு வருவாங்க. அந்த வண்டியெல்லாம் ஓட்டி காசெல்லாம் நிறையா வாங்கி குடிச்சிட்டு வந்து மனைவியை அடிப்பான். 2-3 பிள்ளைகள் அவன் காரை பிடிச்சிடுவா. ஐயா நீ சுத்துவா ஓடிப்பா அவங்க நிதிப்பாங்க. உன்னை விட்டுங்க ஐயா போவேன் அப்படின்னு காலை பிடிச்சிக்கலாம். அலையா காலை பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி புருஷன்மார் எவ்வளோ கோபம் உள்ளவர்களாக இருந்தாலும் கூட என்ன செய்யலாமா, அதில் வந்து கெஞ்சிக்கிற மனைவிமார் இருக்கத்தான் செய்யணும். ஏன்னா மகளுக்கு பயப்படுது, புருஷனுக்கு பயப்படுது. அப்படிப்பட்ட பயங்களை எல்லாம் மாற்றுவார். அலையா. நீங்கள் கர்த்தருக்கு பயந்தீர்களானால் புருஷனுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அலையா. சில மனைவி எதிர்த்து பேசி சண்டை போடுவா. அவனுக்கு புருஷன் பயப்படுவான். ரொம்ப வழி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கக்கூடாது. அலையா. குடும்பங்களிலே கடங்காரன் வந்துட்டான்னா பெரிய கொலை என்பது கடங்காரன் வருவான். அவன் மூத்த பக்கம் ஓடிடுவாங்க, பயந்து ஓடுவாங்க. நம்ம ஏவிஎம் ராஜன் சினிமா நடிகர் கூட நிறைய என்ன பண்ணாரு, என்ன போடுவாங்க, சினிமா நடிகர் கூட என்ன பண்ணாரு, கடன் நிறைய வாங்கிட்டு ஓடி ஒழிஞ்சாராம். பாத்ரூம்லேயே ஒழிஞ்சுடுவாராம். ஒரு நாள் அவர் இந்த தற்கொலைக்கு போகும்போது மாடியிலேருந்து பக்கத்து வீட்டை எட்டி பார்த்துருக்காரு. அந்த ஜன்னல் வழியாக டிவி ஓடி இருக்குது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுகிற காட்சியை பார்க்கிறார்.
அதை பார்த்து மனம் திரும்பினாராம். அல்லேலூயா. உங்களுக்காக இயேசு சிலுவையில் மரிக்கிறார், ரத்தம் சிந்துகிறார் சொன்னபோது எனக்காகத்தானே அவர் பாடுபட்டாருன்னு சொல்லி நினைச்சாராம். எனக்காக தானே பாடுபட்டாரு, எனக்கு தான் ரத்தம் சிந்திருக்காரு, எனக்காக தானே அவர் வாழ்ந்திருக்காரு, என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் அவர் மாற்ற முடியும்னு சொல்லி விசுவாசித்தான். அல்லேலூயா. இல்லை அவன் அந்த ரட்சிக்கப்பட்டு ஒழிக்கிறானா இல்லையா, இயேசுவின் அடிமைன்னு போட்டு முன்னாடி மாரியம்மனுக்கு அடிமைன்னு போடுவான், இப்போ இயேசுக்கு அடிமை. அல்லேலூயா. ஒரு சின்ன காரியங்கள் கூட அவனை மாற்றி அமைச்சிருச்சு இல்லையா, இல்லையா, மாற்றி அமைக்கும். உங்களுடைய சின்ன ஊழியர்கள் கூட அநேகரை மாற்றி அமைக்கும். அல்லேலூயா. தொற்காள் ஒரு சின்ன ஊசி வச்சு ஆட்கள் எல்லாம் மனதிற்கு வைத்தார். அல்லேலூயா. ஆமா, ஆமா, ஆண்டவர் உங்களுடைய சின்ன ஊழியங்களை கூட ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆசீர்வதிப்பார். ஆகவே ஆண்டவருடைய அன்பை அநேகருக்கு அறிவியுங்கள், சொல்லுங்கள், அநேகரை ஆதாயப்படுத்துங்கள். கோபங்கள் மூர்க்கங்கள் எல்லாம் மாறணும். அல்லேலூயா. வாழ்க்கையில் இருக்கிற பாவ பள்ளங்கள் மாறணும். பாவ பள்ளங்கள் என்ன பள்ளமா, பாவத்தின் பள்ளங்கள் மாறி பரிசுத்த பள்ளங்கள் மாறி பரிசுத்தம் மூடப்படணும். அல்லேலூயா. பரிசுத்தம் உயர்த்தப்படணும். ஒருத்தர் ரொம்ப கோவப்படுவான், ரொம்ப கோவப்படுவான், யாரையும் அடிச்சு போட்டுருவான். அப்படி கோவப்பட்ட போது ஒரு நாள் போய் அவன் ஒரு ரவுடி மாதிரி மனைவியெல்லாம் வேலைக்கு போயிடுவாங்க, பிள்ளைகள் பள்ளிகளுக்கு போயிடுவாங்க. இவன் போய் பக்கத்தில் ஒரு ஆறு, அந்த ஆற்றுல படகுகள் கட்டியிருக்கும். இந்த படகு ஒன்றில் படுத்து தூங்கிடுவான். நல்லா காற்றிதமாக அடிக்கும், நல்லா குழுக்குழுன்னு இருக்கும். நல்லா தூங்கி சாயந்தரம் இருந்துச்சு வருவான் வீட்டுக்கு. இப்படி இருக்கும்போது வந்து சண்டை கட்ட போடுவான், பிரச்சனை பண்ணுவான். ஒரு நாள் அப்படி 4-5 நாள் ஒரு வாரம் போய் படகுல படுத்து தூங்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் இன்னொரு படகு வந்து இந்த படகுல மோதி, இந்த படகுல மோதி மோதின உடனே நாசம் பண்றேன் போகலாம். அப்புறம் பார்த்துக்கிட்டே இருக்கா, அந்த படகு வெறும் படகு. என்ன படகுவா, ஒருத்தனும் இல்லை, காற்றுக்கு அடிச்சுட்டு வந்திருக்கு, காற்றுக்கு அடிச்சுட்டு வந்திருக்கேன். ஏய், இது வெறும் படகுல, வெறும் படகு வெத்துப்படுகிற. அதுல இருந்து ஒன்று கற்றுக்கொண்டான். என்ன கற்றுக்கொண்டான், யார் என்ன பேசினாலும் வெத்து படகு, இது இது வெத்து படகு, ஒன்றும் இல்லை. என்று சொல்லி நம்ம பேசுறதுனால என்ன வெத்து படகு சொல்ல. அப்போ ஒரு கேட்கறான், என்னடா உன்னையன்றவன் எவ்வளவு திட்டுறாடா, அப்படிலாம் அடிப்பேன், அறுபத்தி போவா, இப்ப என்ன பேசாம இருக்கேன் அப்படின்னு கேட்கான். நான் ஆற்றுல படகுல பட்டேன்டா, ஒரு நாள் ஒரு படகு வந்து மோதிச்சு, நான் பேசிட்டேன், பார்த்தா வெத்து படகுடா, அதுல இருந்து நான் எல்லாமே வெத்துதான், வெத்து படகுதான்னு சொல்லி நான் முடிவு பண்ணிட்டேன். ஆனால் இனிமேல் யார் பேசினாலும் நான் என்ன சொல்லுவேன், இது வெத்து படகு, இது வெறும் படகு. அல்லேலூயா. ஆமா. ஆகவே இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்து நடுங்கி திகைத்து கலங்கி கண்ணீர் விட்ட போது ஆண்டவர் தாவீதை எழுப்பினார். அல்லேலூயா. தாவீதை எழுப்பி தாவீதை யுத்தம் பண்ணி கோலியாத்தை ஜெயித்தான். அல்லேலூயா. ஜெயித்தான், கோலியாத்தை ஜெயித்தான். அதுபோல தாவீதின் குமாரனாகி அன்றைக்கு தாவீது யுத்தம் பண்ணி கோலியாத்தை ஜெயித்தார். இன்றைக்கு இயேசு தாவீதின் குமாரன் இருக்கிறார். அல்லேலூயா. தாவீதின் குமாரன் இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார். அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இப்பேற்பட்ட கோலியாத்துகள் வந்தாலும் வீழ்த்தி தள்ளுவார். அல்லேலூயா. வெற்றியை தருவார், ஜெயத்தை தருவார். உங்களுக்காக போராட ஒரு தாவீதின் குமாரன் இருக்கிறார். அல்லேலூயா. தாவீது எழுப்பி வரலன்னா சொல்லுவாங்கன்னா அடிமையா போயிருப்பாங்கள, இன்னும் அடிமையா போயிருப்பாங்க, எல்லாரும் அடிமை போயிருப்பாங்க. ஆமா, அந்த தாவீது போல என்ன செய்யணும், நம்ம ஜெபம் பண்ணி எல்லாவற்றையும் மேற்கொள்ளணும். அல்லேலூயா. கோலியாத்தை ஜெயிக்கணும். அல்லேலூயா. சாத்தானை ஜெயிக்கணும்.
எதிரிகளை ஜெயிக்கணும். அங்க பெரிய வெற்றி கிடைத்தது. ஜனங்கள் பயந்து கலங்கி கொண்டிருந்த கண்ணீர் வடித்த ஜனங்கள் மத்தியிலே பெரிய ஆர்ப்பரிப்பு உண்டாயிற்று. வாசிங்கள் 1 சாமுவேல் 18:6-7 வாசிக்கிறோம். சகல ஸ்திரீகளும் சகல பட்டணங்களிலும் இருந்து வந்து சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 1000 என்று பாடினார்கள். ஹல்லேலூயா. பெரிய ஆர்ப்பரிப்பு உண்டாயிற்று. பயந்து நடுங்கி கண்ணீர் விட்டு இருந்த ஜனங்களை பெண்டாயிட்டாங்க. தாவீதினாலே உயர்வுக்கு வந்து விட்டார்கள். ஹல்லேலூயா. அவருடைய பயத்தின் பள்ளத்தாக்கு மாறிட்டு. ஹல்லேலூயா. பயத்தின் சுவாபங்கள் மாறிட்டு. பயமில்லை. கோலியாத் ஒருத்தர் பயங்கர ராட்சசன், அவங்க பயந்துருந்தாங்க. இப்போ பயம் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பயம் திகில் எல்லாம் முடிந்து இப்போ ஒரே ஆர்ப்பரிப்பு, ஒரே பாடல், ஆடல். ஹல்லேலூயா. ஆகவே நம்முடைய தேவன் தாவீதின் குமாரன் இயேசு உங்களுக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. வெற்றியை தருவார், ஜெயத்தை தருவார். ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். தாவீதை கொண்டு பெரிய காரியம் செய்தவன் உங்களை கொண்டு செய்வார். அன்று உங்களை குறித்து இந்த உலகம் ஒரு பாட்டு பாடும். ஹல்லேலூயா. இந்த சகோதரி கொண்டது 1000 என்று உங்களை பார்த்து சொல்வார்கள். ஹல்லேலூயா. உங்களை பார்த்து இந்த உலகம் வியக்கும், உங்களை பார்த்து உலகம் சந்தோஷப்படும். சொல்வோம். ஏதோம் பள்ளத்தாக்கு, 2வது ஏதோம் பள்ளத்தாக்கு. 2 ராஜாக்கள் 3:9 நாம் வாசிக்கிறோம். இஸ்ரவேலின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் சேர்ந்து மோவாபின் ராஜாவாகிய மேசாவுக்கு விரோதமாய் யுத்தத்திற்கு சென்றார்கள். வனாந்தரத்தில் 7 நாள் அலைந்து திரிந்து தண்ணீர் இல்லாமல் தவித்தார்கள். ஹல்லேலூயா. தண்ணி இல்லாமல் போச்சு. 7 நாள் வனாந்தரத்திலே சுற்றி சுற்றி வராங்க. ஏதோமின் ராஜா, இஸ்ரவேலின் ராஜா, அப்புறம் யாரு? யூதாவின் ராஜா யோசபாத். 3 பேர் யுத்தத்துக்கு சேர்ந்து பேசி இந்த மோவாபியரை எப்படியா ஜெயிக்கணும் அப்படின்னு போறாங்க. யுத்தத்துக்கு போறாங்க. ஒரு இடத்துல தண்ணி இல்லாம போச்சு. வீரர்களுக்கு, ஆடு மாடு ஜீவன்களுக்கு தண்ணி, ஒட்டம்லாம் அந்த காலத்தில் வச்சுருந்துருக்காங்க. தண்ணி இல்லை. அப்போ தண்ணி இல்லைன்னு சொல்லவும் அந்த இஸ்ரவேலின் ராஜா என்ன சொல்றான்? அவன் சொல்றான், இஸ்ரவேல் ராஜா என்ன சொல்றான்? 10ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் மோவாபியரின் கையில் ஒப்புக்கொடுக்க வரவழைத்தார் என்றான். அவன் சொல்றான், மோவாபி அந்த இஸ்ரவேல் ராஜா சொல்றான், ஜெர்மனி ஆண்டுகிட்ட தான் போயிருக்காங்க. ஆனா என்ன சொல்றான்? ஆண்டவரை குறை சொல்றான். என்ன சொல்றான்? கர்த்தர் மோவாபியரின் கையில் நம்மை ஒப்புக்கொடுக்க கொண்டு இருக்கிறாரா? பயங்கரமான கடவுள் கர்த்தர். அவர் நம்மளை என்ன செய்யறாரு? மாட்டி விட போறாரு. நம்மளாம் சாக போறோங்க. கர்த்தர் கொண்டு போடுறதுக்காக உங்களை அழைச்சிருக்காரு. அதுக்காக உங்களை போச்சிருக்காரு. உங்களை வாழ வைக்கத்தானே அழைச்சிருக்காரு. ஹல்லேலூயா. ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படவும் நான் இந்த உலகத்துக்கு வந்தேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. இவனுக்கு பாருங்க பயம் உண்டாயிட்டு. இவன் கடவுளை தேடாதவன். இஸ்ரவேல் ராஜா கர்த்தர் என்ன செய்யல, சரியா ஏற்றுக்கொள்ளாதவன் அறியாதவன் ஆயிடுவான். ஆகவே இந்த ஏதோ பள்ளத்தாக்கு ஒரு வறண்ட பள்ளத்தாக்காக இருக்கிறது. வறட்சி, தண்ணி இல்லை. அப்ப ஏதோம் ராஜா என்ன செய்யறான்? இவன் இஸ்ரவேல் ராஜா குறை சொல்றான். ஏதோம் ராஜா என்ன சொல்றான்னா ஒண்ணுமே சொல்ல மாட்டான். ஒண்ணுமே நல்லது சொல்ல மாட்டான், கெடுதல் சொல்ல மாட்டான். அமைதியா இருக்கணும். அப்படி இருக்கணும். தேவ பிள்ளைகள் எப்படி இருக்கணும் சொன்னாலும் அமைதியாவே இருந்துடணும். இன்னைக்கு சொல்லிட்டு மாட்டிட்டு இருக்காம என்ன செய்யலாம்? எதையா பேசி மாட்டிக்கிடுவோம். பேசாம தான் நல்லதாக்குமே நம்ம நினைக்கிறோம். அதுல பேசாமலே இருக்கிறது நல்லதுதான். பேசாம அது போடணும் ஞானியம் கேட்கப்படுவோம். அதனால இல்ல சில இடங்கள்ல பேசாம இருக்குங்க. ஹல்லேலூயா. பேச வேண்டிய சூழ்நிலை வரும், ஆனால் பேச மாட்டேங்க. நல்லது. ஹல்லேலூயா. அதுல நீங்க நான் தான் பெரிய ஆளுக்கு காட்டிக்கிட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க அமைதியா இருந்தாலே கர்த்தர் உங்களுக்கு யாரும் செய்வார். ஹல்லேலூயா. சோதரம். அப்ப நீ வேதம் ராஜா அமைதியா இருந்துருவான். யோசிச்சு பார்த்து நல்ல மனுஷன். அவன் கர்த்தருக்கு விசாரிப்போம் அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது எலிசான்னு ஒருத்தர் இருக்கிறா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப எலிசாட்ட போவாங்க. எலிசா சொல்லுவார், போற முக்கிய எலிசாவுக்கு எல்லாமே தெரியும். அவர் தீர்க்கதரிசி இல்லை.
அதனால அவர் என்ன செய்வார்னா, இந்த இஸ்ரவேலின் ராஜா முகத்தை நான் பார்க்க மாட்டேன். இந்த குறை சொன்னோம்ல, கர்த்தரையே குறை சொல்றேன், முகத்தை பார்க்கவே அவர் விரும்புது. நீங்க கர்த்தர் குறை சொன்னீங்கன்னா அன்று உங்க மேலேயும் பிரியமா இருக்க உங்க முகத்தை பார்க்க பிரியமா இருக்க மாட்டார். இந்த யோபு பல ஆண்டுகள் பிரச்சனையில போராட்டத்தில் இருந்தாலும் என்ன செய்யலாமா, ஆண்டவர் குறை சொல்லல. யோபுல வாசிக்கிற 2:9 அவன் என்ன செய்யல, குறை சொல்லவில்லை, பாவமும் செய்யவில்லை, வாயினால் பாவமும் செய்யவில்லை, குறையும் சொல்லட்டும். அதனால நீங்க குறை சொல்லாதபடி இருந்தீங்கனாலே ஆண்டவர் மேல பிரியமா இருப்பார். அல்லேலூயா. இந்த குறை சொன்ன இஸ்ரவேல் ராஜா மேல பிரியமா இல்லை எலிசா. அவன் முகத்தை பார்த்து இல்லப்பா, முகத்தை பார்த்து எனக்கு பிரியம் இல்லை, ஒரு முகத்தை பார்த்து நான் செய்கிறேன், நீதான் நல்லவன் என்று சொல்லி இந்த யூதா ராஜா யோசபாத்தை பார்த்து உனக்காக செய்கிறேன்னு சொல்லி செய்தார். அல்லேலூயா. காப்பி கரமட்டிலும் மழையும் ஆனாலும் தண்ணி வரும். ஆனால் தண்ணி ஏதோ தேசம், மேடான தேசம், தண்ணி மேலே ஏறி வந்து பாருங்க, இப்படி வருமா? தேவனால ஆகாத ஒன்றும் இல்லை, எல்லாம் ஆகும். ஆண்டவர் சொன்னார்னா எல்லாம் நடந்துடும். அதனால உங்கள் வாழ்வின் பள்ளங்களை நிரப்புகிறவர் ஏதோ பள்ளத்தாக்கை நிரப்புவார். அல்லேலூயா. ஆமா, தேவைகள் நிறைந்த ஒரு தேசத்தில் நம்ம இருக்கிறோம். உடைய வாழ்விலே தேவைகள் இருக்கிறது, எல்லா தேவைகளையும் ஆண்டவர் நிவர்த்தியாக்குவார். அல்லேலூயா. எல்லா தேவைகளையும் தந்து நம்முடைய குறைகளை மாற்ற அவர் வல்லவர். வறண்ட சூழ்நிலைகள் குறைவுகள் மத்தியிலே சிறுவர் ராஜாவை போல கர்த்தரை குறைப்படுத்தக்கூடாது. ஒரு குறை சொல்கிறதால நம்ம இருக்கலாம், சில வேலையில குறை சொல்லக்கூடாது. அல்லேலூயா. சொல்லக்கூடாது. கர்த்தரை நம்பி நாம ஜீவிக்கும் போது ஆச்சரியமாய் வழிகளை திறந்து வழிகளை திறப்பார். வெண்கல கண்களை உயர்த்தி 24 பொறித்து ஒளிபுறத்திற்கும் விஷயங்களை புதையலையும் அறுவலை சொன்ன கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு முன்பாக போய் கோணரானவர்களெல்லாம் நேர்மையாக்கி ஆச்சரியமாய் அற்புதமாய் வழி நடத்துவார். அல்லேலூயா. இந்த ராஜாக்கள் 3:17 பார்க்கிறோம். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படி இந்த தேசம் ஏதோ பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்றால் அப்படியே ஆயிற்று. அல்லேலூயா. அப்படி ஆயிற்று. ஆண்டவர் தண்ணீரால் தேசத்தை நிரப்பினார். தண்ணீரால் நிரப்பினோட காலையில் எந்திரிச்சு அந்த மோவாபியர்லாம் பார்த்தாங்க. பார்த்தோம், வீடு சுற்றியும் தண்ணி, வீடு சுற்றியும் தண்ணி. தண்ணியை பார்த்தோம்னா சூரியன் அப்போ தான் காலையில் எழுப்பி வருது, அந்த ரத்த கலராக எழுப்பி வருது. அப்படி எழுப்பி வரும்போது தண்ணியும் எப்படி ஆயிடுச்சு, தண்ணியே படும்போது தண்ணி ரத்த கலராக தெரியுது. அப்போ அவங்க நினைச்சாங்க, எல்லாரும் இஸ்ரவேல் ராஜாக்கள் 3 ராஜாக்களும் என்ன செய்யறா, வீரர்கள் எல்லாமே செத்து தொலைஞ்சிட்டாங்க, வெட்டி மறைச்சு போனாங்க. இந்த ரத்த ஆறு ஓடுது, இது ரத்த தண்ணி ஓடுதுன்னு சொல்லி அவங்க எல்லாரும் ஊரை விட்டு வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்து வெறுக்கையா வெளியே வந்துட்டாங்க. சும்மா என்ன செத்து போயிட்டாங்கன்னு அவங்க வந்துட்டான். வந்தா இவங்க என்ன செஞ்சாங்க, அவங்கள வெட்டி வீழ்த்திட்டாங்க. அல்லேலூயா. தண்ணீர் என்ன கொடுத்ததுமா, வெற்றியை அவருடைய தாகத்தையும் தீர்த்தது. அல்லேலூயா. ஆகவே அவர்கள் யுத்தம் பண்ணி பெரிய ஜெயத்தை அடைந்தார்கள். அதுபோல நாமும் ஜீவ தண்ணீராய் இயேசு நமக்கு இருக்கிறார். அந்த ஜீவ தண்ணீர் நம்முடைய தாகத்தை தீர்க்கும், நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கும், நம்முடைய வாழ்விலே இருக்கிற எல்லா குறைவுகளும் மாறும், நம்முடைய வாழ்விலே வெற்றி கிடைக்கும். அல்லேலூயா. ஜீவ தண்ணீராய் இயேசு வெற்றி தருவார். ஆமென். அல்லேலூயா. மூன்றாவது நம்ம கடந்து செல்வோம். உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கை நிரப்புவார். எசேக்கியேல் 37:2 வாசிக்கிறோம். இதோ பள்ளத்தாக்கிலே வெட்ட வெளியில் அந்த எலும்புகள் மகா தள்ளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. எசேக்கியேலை ஆண்டவர் அழைத்துக் கொண்டு போகிறார். 37:3 வாசிக்கிறோம். மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயர்டையுமா என்று எசேக்கியேலை கேட்கிறார். எசேக்கியேலை பார்த்து கேட்கிறார். அவர் தீர்க்கதரிசி. அவர் கேட்கிறார், இஸ்ரவேல் ஜனங்களை
அவர் ஊழியம் செய்து வருகிறார். இந்த எலும்புகள் வேண்டுமா? சரியான எலும்புகள் கிடக்குது, அது உயிரடையுமா கேட்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் எனக்கு தெரியாதையா, உங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்றார். அப்போ அவரை ஆண்டவர் அப்படி சொல்லவும் ஆண்டவர் என்ன செய்யறாரு? அந்த எலும்புகளை உயிரடைய செய்கிறார். எலும்புகளின் பள்ளத்தாக்கில இறைச்சலை முதல் உண்டாக்குறாரு, அப்புறம் அசைவு உண்டாகுது. இறைச்சல் போனோன்னு அசைவு, அப்புறம் எலும்புகள் ஒன்றோடு சேருது, அப்புறம் நரம்பு உண்டாகுது, மாமிசம் உண்டாகுது, தோல்களால் மூடப்படுகிறது, அப்புறம் ஆவியை அனுப்புகிறாரு, காலொலி நிற்கிறது. அல்லேலூயா. பெரிய சேவையாய் நின்றது என்று பார்க்கிறோம். அதுபோல சில நேரத்துக்கு அது நம்பிக்கையற்ற ஒரு பள்ளத்தாக்கு. என்ன பள்ளத்தாக்குமா? உலர்ந்த எலும்புகள், எலும்பா கிடக்குது, உயிரிழமா தான் யாருக்கும் சொல்ல முடியும். அவன் இசைக்க நல்ல ஒரு தீர்க்கதரிசி, உமக்கு தாயா தெரியும், ஒரே அடியா உமக்கு தானே தெரியும், உயிர் வருமா வராதுன்னு உமக்கு தானே தெரியும், எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டான். இல்லை, அப்போ ஆண்டவரே என்ன செய்யறாரு? அதை உருவாக்குகிறார். அல்லேலூயா. ஆகவே சந்தேகம், நிறைய பேருக்கு சந்தேகம் வருது. சாராளுக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? தூதர்கள் சொல்றாங்க, உனக்கு குறிப்பிட்ட காலத்துல ஒரு உற்பத்தி திட்டத்துல உனக்கு குழந்தை அவன் சொல்ற, நான் கிளவியா இருக்கிறேன், எங்க வீட்டுக்காரரும் முதிர்ந்த வயதாயிட்டு, எனக்கு இனி ஒரு இன்பம் உண்டாகுமா அப்படின்னு சொல்லி அவ கேட்கிறான். அது மாதிரி 5000 புருஷர்கள் இருக்கிற இடத்துல ஆண்டவர்களுக்கு ஆகாரங்களை கொடுங்கன்னு சொல்லும்போது பிலிப்பு சொல்றான், ஆண்டவரே 200 பணத்துக்கு அப்பங்கள் வாங்கினாலும் உங்களுக்கு போதாதே என்று சொல்லுவாங்க. அப்படி என்ன சந்தேகப்படுகிறவர்கள் இருக்கத்தான் செய்கிறார். ஆகவே சந்தேக பள்ளத்தாக்கை யாரும் மாற்றுவார். அல்லேலூயா. உங்களை விசுவாச பள்ளத்தாக்கு அழைக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு விசுவாசம் வரணும், நம்பிக்கை வரணும், அப்பதான் அது உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்வை அமைத்து கொடுக்கும். அவிசுவாசப்பட்டீங்கன்னாலே உங்க வாழ்க்கை வீணா போயிடும். அவிசுவாசப்படக்கூடாது. அல்லேலூயா. விசுவாசம் வளரணும், நம்பிக்கை வளரணும், ஆண்டவரை அறிகிற அறிவு வளரணும், நம்முடைய ஆண்டவர் யார் என்பதை இன்னும் அறிந்து கொள்ளணும். பவுல் சொல்றாரு, ஆண்டவருடைய உயிர் தெழுதலை நான் உயிரோடு எழுந்திருக்கும்படி அவருடைய மரணத்துக்குள்ளாகி அப்படின்னு சொல்றாரு. நான் மருத்துவந்து எழுதுவதற்கு நான் என்ன செய்யணும்னு அவர் சொல்றாரு. அப்படியே இருக்கிற எல்லாத்தையும் விட்ட குப்பையாக எண்ணுகிறேன் என்று தன்னை எல்லாம் ஒப்பு கொடுத்து அவர் உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகிறார் என்று நான் வாசிக்கிறேன். அது ஒரு நல்ல ஒரு தகுதி நமக்கு உண்டாகும். அல்லேலூயா. நல்ல உண்டாகும். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன சொல்கிறாருன்னு, ஏன் ஆண்டவர் அந்த எலும்பு உள்ள பள்ளத்தாக்கு கொண்டு போய் உயிரோடு எழுப்பி எல்லாம் காட்டுறாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறார். அவர்களுக்கு நம்பிக்கையே இல்லை. எவ்வளோ அற்புதங்களை பார்த்துருக்காங்க, எவ்வளவோ அதிசயங்களை பார்த்துருக்காங்க, ஆண்டவர் அவங்களோட நல்லா பேசியிருக்காரு, எவ்வளோ காரியங்களை அவங்க செய்து கொடுத்துருந்தோம் கூட அதெல்லாம் மறந்துட்டாங்க. அதனால அவங்க என்ன சொல்றாங்க வாசிங்க, எசேக்கியேல் 37:11 வாசிக்கிறோம். இதோ எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு என்கிறார்கள். சரிங்களா? அதுதான் அவங்க செய்ததை சுட்டி காட்டி இதை சொல்ற சுட்டி காட்டி இந்த எலும்புகள் எல்லாம் உயிரிழை செய்ய என்னால் முடியும். அவங்க என்ன செய்றாங்க, எல்லாம் போச்சு, எல்லாம் நஷ்டமா போச்சு, எல்லாம் கஷ்டமா போச்சு, எல்லாம் கடனா போச்சு, இனிமேல் வாழ்க்கையில் எழுந்திருக்க முடியாது, அவ்வளவுதான் என்று சொல்லுகிறவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என்னால முடியும் என்று சொல்றார். அல்லேலூயா. என்னால முடியும், கஷ்டத்தை மாற்ற என்னால் முடியும், கடனை தீர்க்க என்னால் முடியும், இந்த பிரச்சனையை மாற்ற முடியும். அல்லேலூயா. வாழ்வின் தேவைகளை சந்திக்க என்னால் முடியும், பணத்தை நிரப்ப என்னால் முடியும். அல்லேலூயா என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே ஆண்டவரால் தான் முடியும். வாசிங்க சகரியா 4:6 வாசிக்கும் போதே, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினால் ஆகும். அப்ப இது பலத்தினாலே எதையும் செஞ்சிட முடியாது, எலும்புகள் உயிரடைய வைக்க முடியாது. பராக்கிரமத்தினால
மனுஷனாலையும் எதுவும் செய்து விட முடியாது, மந்திர தந்திரங்களாலும் எதுவும் செஞ்சுவிட முடியாது. இது தேவன் தான் செய்ய வேண்டும். அல்லேலூயா. அவருடைய ஆவியினாலே, ஆமா, அவருடைய ஆவியினால் தான் எல்லாம் ஆகும். அவருடைய ஆவியினால எல்லாம். அதனால அவருடைய ஆவி பெற்ற பிள்ளைகளாக நம்ம இருப்போம். நம்மை கொண்டு கற்று பெரிய காரியங்களை செய்வார். நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறதான உலர்ந்த எலும்புகள் இருக்கும். பிள்ளைகளுக்கு படிப்பு சரியா வராமல் இருக்கலாம். நம்முடைய கணவர்கள் வருமானம் இல்லாமல் இருக்கலாம். வேலையில பிரச்சனைகள் இருக்கலாம். அதெல்லாம் உலர்ந்த நிலைமையில, காய்க்கு போன நிலைமையில இருந்தாலும் அதை உயிரிழைய செய்ய கற்றால் முடியும். அல்லேலூயா. ஆரோனுடைய கோழி காய்க்கு போன அந்த குளிரை கோலை என்ன செய்தாரு? துளிர் செய்தார். துளிர் விட அது பழங்களை கொடுக்க திரும்ப செய்தாங்க. அந்த தேவன் மாறாதவராக இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார். மனிதனாக சதாகால உயிரோடு இருக்கிறேன் என்று திருவிழா பத்துகிறார். அவரால் எல்லாத்தையும் செய்ய முடியும். நல்ல நம்பிக்கை இருங்கள், விசுவாசமாக இருங்கள். கர்த்தர் நாளிலே நம்மை பார்க்க வருகிறார். அவர் வரும்போது நம்முடைய படங்களை எல்லாம் நிரப்பி ஆண்டவரை நாம் சந்தோஷமாக பார்க்க போகிறோம். அல்லேலூயா. ஆமா, படங்களை நிரப்பினவராக நம்ம இருக்கணும். ஆண்டவரே எல்லாம் நன்றாய் செய்து சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறேன் என்று நாம் சொல்லணும். அல்லேலூயா. அந்த அளவுக்கு நம்ம வளர்ச்சி அடையணும், வாழ்வடையணும், மேன்மை அடையணும், உயர்த்தப்படணும். நம்முடைய படங்களை கர்த்தர் உயர்த்தி நம்மை மேன்மையாக வைப்பார். கண்ணை மூடி ஜெபிப்போம்.